ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வேலைக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனிலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு நம்ம எப்படி வந்து சைடில் வந்து நம்ம பிஸ்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ பார்ட் 2. ஸோ ஒரு 8 days நான் வந்து இந்த விஷயம் பண்ணிட்டுருக்கேன். அதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது, அது பார்ட் டைமாக. ஸோ பிஸ்னஸில் எப்பவுமே ஃபுல் டைமாக பண்ணால் மட்டும்தான் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு புதுமையான முயற்சி. இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் சொல்கிற விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அப்டேட் என்னோடய பிஸ்னஸ் பற்றி. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 வீக் நிறையவே ஆர்டர்ஸ் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த வாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு நினச்சேன். அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு கம்மியாக வரல. எனக்கு வந்து 0 ஆர்டர், எந்த ஆர்டருமே எனக்கு இந்த வாரம் வரல. பார்க்கணும். இப்போ இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் என் பிஸ்னஸை பற்றி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நான் வந்து இப்போதைக்கு வந்து டிஷர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிஷர்ட்ஸ்னால் கான்செப்ட் பேஸ்டு டிஷர்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அதை வந்து டிசைன் பண்ணி அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த டிஷர்ட்டில் அது வந்தால் நல்லாயிருக்குன்றது அவுட்புட் எல்லாம் செக் பண்ணி அந்த ஒரு பீஸ் இருந்தாலும் மேனுஃபேக்சர் பண்ணி நான் வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட பிஸ்னஸ். இப்போ வாங்க இந்த வீடியோவில் போவோம். ஸோ இந்த வீடியோ என்ன, போன வீடியோவில் வந்து நாம ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு எப்படி வந்து நம்ம பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறது, எது நமக்கான ரைட்டான பிஸ்னஸ் அப்படின்றதுல ஒரு சின்ன பாயிண்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னால், இது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லா இருக்குது, பட் வந்து எல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக ஏதாவது எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்கோசம் மட்டும் ஒரு சில எக்ஸாம்பிளோட நான் இந்த வீடியோவை சொல்கிறேன். ஸோ போன வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும், அப்போ தான் வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் ரொம்ப நேரம் பண்ண முடியும், டஃப்பான டைம்லையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற ஒரு இடத்துல ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேலையும் பாதிப்பு அடையக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் பண்ணணும்னா பிடிச்சிருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ன்றது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி. பிடிக்காத ஒருத்தவங்க கூட நம்ம உட்காந்து எவ்வளோ நேரம் பேச முடியும் இல்லையா? ஸோ இப்போ என் வீடியோவே உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த விஷயம் தேவை அப்படின்றனால தான் நீங்கள் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பிஸ்னஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் என் வீடியோ இப்போ பார்ப்பீங்க. ஓகேங்களா? இப்போயே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லைனா எப்போயோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணணும், அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். வேலை செஞ்சுட்டே பிஸ்னஸ் பண்ணுறன்ற விஷயம் பிடிச்சிருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் பண்ணுற விஷயம், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுவும் பிடிச்சிருக்கும். அதே நேரத்தில் அது ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து இப்போ நான் வந்து லைவாக எனக்கு நடந்ததை வச்சு நான் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 daysக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்து நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணேன். ஸோ அதாவது இந்த இயற்கை முறையில் விளைஞ்ச அரிசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அந்த நேரத்தில் வந்து அது வந்து நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பொருட்களும் கூட. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த இயற்கை விவசாயத்தை பற்றிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா விவசாயிங்க, அவங்ககிட்ட வாங்கி யாருக்கு வேணுமோ அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஓகே அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஆஃபீஸில் வந்து நான் பிகினர், நான் வந்து 2-3 years தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ என்ன பண்ணேன், எனக்கு ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக கிடையாது. நான் என்ன பண்ணோம், யார் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 kilometers அந்த இடத்துக்கு போனால் தான் நான் அதை வாங்க முடியும். அண்ட் கொரியர் அவங்க போட்டு விடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா, பொருள் எந்த அளவுக்கு கரெக்டாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் பிகினிங் ஸ்டேஜில் என்ன பண்ணேன், அங்கே போய் வாங்கிட்டு அந்த 45 kilometers போய் வாங்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து என்னோட ஏரியாவில் வந்து நான் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதில் எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் கிடச்சிது. அப்பப்போ ஒரு சில ஆர்டர்ஸ் கிடச்சிது. அந்த ஆர்டர்ஸுக்கான அமௌண்ட்டை நான் வாங்கிட்டு நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட்டுமே ரொம்ப கம்மியான அளவு தான் நினச்சி. அண்ட் ஆர்கானிக் அரிசி வந்து நிறையா பேர் கேட்டாங்க, நான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு சரியாக இல்லை. அண்டு எனக்கு வந்து ரொம்ப தூரமாக இருந்தது. நான் பொருளை வாங்கி எடுத்துகிட்டு போய் எடுத்து வருது. இதால் என்னாச்சு, என் வேலையில் வந்து எனக்கு டைம் கிடைக்கும்போது மட்டும்தான், நான் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது மட்டும் தான் நான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அண்டு நானுமே இதுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் ஆரம்பிச்சது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் ஆரம்பித்தேன். அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணணுன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் ஆரம்பித்தேன். பட் நான் ட்ராவல் பண்ணி 45 kilometers தாண்டி போய் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். கஸ்டமர்கிட்ட அந்தளவுக்கு ரிசப்ஷன் இல்லை. அவங்க வந்து அதை வந்து ஒரு மறுபடியும் ரிப்பீட்டடாக கேட்கல அப்படின்னும்போது எனக்கு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அண்ட் எனக்கு அதில் மார்ஜினும் இல்லைனாலும் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதை என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே ஒன்று இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போய் வர முடியாது. நமக்கு போட்டால் ஆர்டர் வந்து உடனே வரணும். அண்ட் மார்ஜின் நல்லா இருக்கணும். அண்டு ரொம்ப வெயிட்டடாகவும் இருக்குது. இப்போ நான் எடுத்துகிட்டு வரணும், ஒருத்தவங்க 25 கிலோ அரிசி கேட்குறாங்கன்னா, நான் 25 கிலோ அரிசி வந்து என் பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு வரணும். இதுக்கோசம் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரி இருக்குது. இந்த 25 கிலோ இப்போ நீங்கள் நினச்சிக்கலாம், ஒரு 25 கிலோ இல்லாமல் ஒரு மூட்டை 25 கிலோன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு 100 மூட்டை வரேன், டாடா ஏசியில் வச்சு எடுத்து வரேன்னா அதில் என் எஃபர்ட் எதுவுமே இருக்காது. ஒரு ஆள் கூலி கொடுப்பேன். அந்த கூலி கொடுக்குற காசு எல்லாத்தையும் நம்ம அரிசியில் சேர்த்துக்கலாம். பட் நான் ஒரே ஒரு இதுக்கோசம் 100 ரூபா பெட்ரோல் பண்ணிட்டு போயிட்டு வரணும் போது அது இன்னும் காஸ்ட்லியாச்சு. இந்த மாதிரி சிக்கல்லாம் இருந்தது. ஸோ இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஓகே கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து சிம்பிளாக இருக்கணும், ஈஸியாக வந்து கொரியர் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் வந்து நான் சூஸ் பண்ணது வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, ஹெட்ஃபோன்ஸு, நெக்மேன்ஸு, ஸ்பீக்கர்ஸு. ஸோ இந்த மாதிரி பண்ணணும் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கும்போது நான் வந்து தேடும்போது எனக்கு என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சி ஸ்ட்ரீட்ஸில் இது மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே கடைகளுக்கு வந்து ஹோல்சேலில் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நம்ம ஏன் ஆன்லைனில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அதில் இருந்த பெரிய ட்ராபேக் என்னன்னா, வாரண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி வாரண்டி இருந்தால் எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், ஜெப்ரானிக் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போயிட்டு ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்குவோம், நம்ம விற்கிற பொருள் எல்லாத்துக்கும் வாரண்டியோட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சது. ஒரு 30 kilometers நான் போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, நான் ஒரு சில கடைகளுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மொபைல்
மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாரு, இவங்களுக்கு அண்டு நிறைய என்னோட ஸ்டேட்டஸ்லாம் வச்சு யாராவது கேட்குறாங்களா பார்ப்போம்னு சொல்லிட்டு பண்ணேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது என்கொயரி வந்துச்சு. பட் அந்தளவுக்கு பெருசாக வரல. நான் ஒன்று என்ன பண்ணேன், இதிலே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டிங் இருப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டோட மார்க்கெட்டிங் நான் பேசும்போது அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு வந்து மார்ஜின் நிற்கணும், நல்ல ஒரு ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து பொருளாக வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணதில் வந்து நான் வந்து ஒன்ஸ் ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணேன். அதில் வந்து ஆர்டர் வந்தால் அந்த காசை எடுத்துகிட்டு போய் அங்கே வாங்கி 45 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வாங்கி எடுத்து வந்து வச்சு அதுக்கப்புறம் அதை ரீபேக் பண்ணி கொடுப்பேன். ஸோ இப்படி தான் இருந்தது. ரெண்டாவது பண்ணது வந்து நான் வாங்கவே இல்லை, பட் பொருளுக்கான ப்ரைஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து கடைங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில என்கொயரி வரும், தெரிஞ்சவங்க கேட்பாங்க, வாரண்டியோட இருக்காங்க கேட்பாங்க, பட் ப்ரைஸ் சொல்லும்போது அதிகம்னாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அது கம்மியாக வாங்கிறதுக்கு என்னன்னு கேட்டேன் அந்த மார்க்கெட்டிங்கிட்ட. அவர் இதுமாதிரி வாங்கி வச்சு பண்ணுங்கன்னு சொன்னார். சரி இதுவும் ஓகே ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு நான் வந்து ஒரு 10,000 நினைக்கிறேன், 15,000 கிட்ட நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் எடுத்து 15,000 ரொம்ப கம்மி தான். நான் எடுத்துட்டு என் ஃப்ரெண்டோட கடையில் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்தேன். அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது ஜெப்ரானிக்குன்னும் போது எல்லோரும் வாங்கலை. நான் நினச்சது வாரண்டினா வாங்குவாங்க அப்படின்னு நினச்சிவாங்க. பட் கடையில் போய் கேட்கும்போது வாரண்டி ஐட்டெல்லாம் யாருங்க வாங்குறா, சும்மா இது பாருங்கள், இது 100 ரூபா, இது 100 ரூபாய்க்கு கொடுத்தா ஒருத்து, இது எவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், நீங்கள் எடுத்து வந்ததில் சவுண்ட் எஃபெக்டே இல்லை அப்படின்ட்டாங்க. என்னடா இது பிராண்டடாக வாங்கி கொடுத்தா வாங்குவாங்களே, வாரண்டியோட வாங்குவாங்களே நினச்சுமே, பட் கடையில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்னன்னா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாமல் நம்ம போயிட்டோமோ அப்படின்னு எனக்கு அப்போ தோணுச்சு. அப்போ வந்து மார்க்கெட் ரிசர்ச்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம ஒரு பொருள் நம்ம வந்து ஓகே இந்த பொருள் இந்த பாயிண்ட் கோசம் வாங்குவாங்க நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு யாருமே வாங்க மாட்டாங்க. இன்கேஸ் நானே இதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், ஜெப்ரானிக்கில் வந்து வாரண்டியோட கிடைக்குது அப்படின்னு நினச்சி வாங்கினதே கிடையாது. ஸோ அப்போ அதில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பொருள் விற்கும் அப்படின்னு நினச்சி போகிறோன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் விற்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 15,000ல் ஓரளவுக்கு பொருள் எல்லாமே விற்றுட்டேன். நிறைய பொருள் வந்து லாஸும் ஆச்சு. ஸோ அந்த 15,000ல் எப்படியும் ஒரு 2,000 3,000 எனக்கு லாஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அதை அப்படியே கட்டி வச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பிஸ்னஸில் நான் பண்ண விஷயங்கள் நான் ஈஸியாக இருக்குன்னு நினச்சி போனேன். அகைன் தோல்வி அடைஞ்சேன். இதுக்கு பேரில் தான் நான் என் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் வரும்போது நான் இங்கேருந்து பாண்டிக்கு போவேன், பாண்டியில் வாங்கிட்டு வருவேன். வாரத்தில் ஒரு வாரம் வந்து அந்த கடைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கடைக்கு போயிட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் புதுசாக வந்திருக்கு, என்னென்ன ப்ரைஸில் வந்திருக்கு, இன்னும் கம்மியாக வாங்கினா எதாவது இருக்குமா, அவங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் கிளியரன்ஸ் இருக்கும், ஸோ இது வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நான் போய் ஃபாலோ பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு விஷயம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே அதை குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அடுத்தது என்னோட கம்பெனியில் எனக்கு வந்து இன்னும் வேலை அதிகமாக வந்துச்சு. அதில் நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அதுலேருந்து இன்க்ரிமெண்ட் அதுன்னு வந்துச்சு. என் கம்பெனியில் எனக்கு பொசிஷன் இன்னும் எனக்கு வந்து ஜாபுடைய ரோல் அதிகமாச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே அதில் என்னுடைய ஃபோக்கஸை குறைச்சிக்கிட்டு இதில் கம்பெனி வேலையில் ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டுத்துலையுமே நான் மெயினாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே நான் பிடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு அது பண்ணுறது கன்வின்சிங்காக இல்லை என் ப்ராடக்ட் கன்வின்சிங்காக இல்லை வந்து நான் பண்ண விதம் வந்து எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. ஓகேங்களா, நான் ஒன்று ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்குது, இல்லை வந்து நான் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் நான் எதிர்பார்த்த மாதிரி மூவ் ஆகலை, இப்படி நிறையா இருந்தது. ஸோ அப்போ நமக்கு பிடிச்சதாக மட்டும் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். பிடிச்சிருந்தா மட்டும் அது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அப்படி நம்ம பண்ணுறது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கணும். நான் என்ன தான் வந்து ஜெப்ரானிக் பொருள் வாங்கி விற்றுருந்தாலும், என்ன தான் வந்து ஆர்கானிக் அரிசி வாங்கி விற்றுருந்தாலும், ஓவராலாக ஒரு பிஸ்னஸாக பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இல்லை. ஓகே நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுத்தோம், அது ஒர்த்து, அதே நேரத்தில் அதில் வந்து எப்படி சொல்கிறது, அந்த ப்ரைஸு வச்சு நம்ம மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறது, நம்ம அந்த ஒரு ஆர்டர் முடிக்கணும், ஓகே இதில் நல்ல ஒரு மார்ஜின் வச்சு விற்றுருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமும் இல்லை. நம்மளால் அந்த பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியல அப்படின்றதுனால எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். அப்போது ஒரு பிஸ்னஸ்ன்றது அதுதான். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நாள் பண்ண முடியாது. அதே ஒருத்தர் பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் பண்ணலாம். அதே தான் பிஸ்னஸும். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு தொழிலில் நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அது கஷ்டம். அதே உங்களுக்கு பிடிச்ச தொழிலாக இருந்தால் அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து காசு போடுறத பற்றி ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா, இது ஒரு விஷயம். அதுக்கோசம் பிடிச்சதுன்றதுனால நான் யாருமே வாங்காத பொருள் நம்ம விற்கவும் முடியாது. ஸோ பிஸ்னஸும் இருக்குது. ஸோ இதை நம்ம ஆவரேஜாக கொண்டு போகணும். ஸோ இதுதான் பிஸ்னஸ். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 பிஸ்னஸில் பண்ண தவிர அடுத்த பிஸ்னஸில் எப்படி சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது தான் வந்து என் பிஸ்னஸோடைய அடுத்த நகர்வாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். நீங்களும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு ஒரு பிஸ்னஸை செலக்ட் பண்ணும்போது ஓகே இந்த ஒரு பாயிண்ட் கோசம் இது கண்டிப்பாக வாங்கிடுவாங்கன்னு நினச்சி நீங்கள் கன்வின்ஸ் ஆகாதீங்க. ஃபஸ்ட் விஷயம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த பொருள் இந்த பாயிண்ட் கோசம் வாங்குவான்னு நினச்சிங்கன்னா அதை யார்கிட்ட விற்க போகிறீங்களோ அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு ஹோல்சேலர்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், இப்படி விற்க போகிறேன் அப்படின்லாம் யார்ட்டையும் போய் கேட்காம நீங்கள் பொருள் வாங்கிட்டு தாவும் அந்த பொருளை நீங்கள் விற்க முயற்சி பண்ணணும். ஓகேங்களா, அப்படி விற்க முயற்சி பண்ணும்போது அதுக்கு எப்படி பீப்புள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்றது தெரியும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் கரெக்டாக போதா இல்லையா, உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு தெரியாது. இப்போ உங்கள் கிளாஸ் ரூமில் உங்கள் பக்கத்தில் ஒரு பையன் வந்துருக்கான், அவன்கிட்ட நீங்கள் பேசவே இல்லை பழகவே இல்லை அப்படின்னா அவனோட கேரக்டர் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸும். நீங்கள் அந்த பையன்கிட்ட பேசினா மட்டும்தான் அதை பற்றி தெரியும். அதுமாதிரி அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அதை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, ஒரு ப்ரிலிமினரியாக நீங்கள் பார்க்கலாம், ஓகே இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பார்க்கலாமே தவிர அதை நீங்கள் வந்து ரொம்பவே யூகிச்சிக்கிட்டே கூடாது. இப்படி பண்ணால் எப்படி ஆயிடுமோ அப்படி பண்ணால் எப்படி ஆயிடுமோன்னு துணிஞ்சு இறங்கணும். ஸோ இந்த 2 பிஸ்னஸ் இல்லாமல் நான் இன்னும் 6-7 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த 2 பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ணோம் கற்றுக்கிட்டோம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸை பண்ணால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு தெரியும். அப்போது நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் மனசில் நினைக்கிறீங்களோ ஓரளவுக்கு ஓகே இதெல்லாம் நம்ம பார்க்கணும்பா அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு வெளியே விசாரிச்சுக்கிட்டு இந்த பொருளை இந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் அப்படிலாம் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள்
ஒரு மாதமோ 2 மாதமோ ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த 1 மாதம் 2 மாதம் உங்களுக்கு தோணும், ஓகே இது வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கு, இதில் வந்து நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, மனசுக்கும் பிடிச்சிருக்கு, லாபமும் இருக்குது, இந்த தொழிலை தொடர்ந்து பண்ணலாம் வேணாம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதை பண்ணாமலே நீங்கள் வந்து யோசிச்சிட்டே இருப்பீங்க. எப்படின்னா பல பேர் எப்படின்னா, நானுமே தப்பு பண்ணியிருக்கேன். இந்த 2 பிஸ்னஸுமே நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு 2 மாதம் 3 மாதம் உட்காந்து இது ஏற்கனவே பண்ணுறோம், அடுத்த வாட்டி பண்ணுறது பெஸ்ட்டாக தான் பண்ணணும், பக்காவாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர்லாம். அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பண்ணிங்களா, ஸ்டார்ட் பண்ணிங்களா. இப்போ நான் அரிசி ஃபஸ்ட்டு இந்த ஆர்கானிக் ஃபுட் பண்ணேன். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் யோசித்தேன், இது இப்படி பண்ணணும், இந்த இடத்துல பண்ணணும், இவங்ககிட்ட வாங்கணும், இவ்வளோ இதெல்லாம் ஓகே. பட் இதுக்கு 2 மாதன்றது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோன்னா அப்படின்னா அடுத்த நாளே செய்யணும், ஆக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் வந்து அடுத்த ஒரு 2-3 வாரத்தில் 2-3 மாதத்தில் உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் நம்ம ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க, ஓகே இது பண்ணலாமா வேணாமா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஓடிடும். பிஸ்னஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டேஜ் இதில் மற்ற பிஸ்னஸ்லாம் எப்படி பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை பற்றிலாம் தெரியாது. இந்த ஸ்டேஜில் பொறுத்த வரைக்கும் மட்டும் சொல்கிறேன், நம்ம வந்து ரொம்ப சின்ன கேபிட்டல் போட்டு தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்போ வந்து பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுல பண்ணிவிடுங்க. பண்ணால் தான் உங்களுக்கு செட் ஆகுதா இல்லைன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் சொன்னது. அண்ட் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது இல்லைன்னு தெரியும். அப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க, ஓகே இது ஈஸியாக இருக்குது, இல்லை ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, இல்லை இது ஈஸியாக இருக்குது, நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை, இதில் 3மே இருக்குது, அப்போ இதை தொடர்ந்து பண்ணுவோம். இப்போ ப்ராஃபிட்டும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும், உங்களுக்கு வந்து மார்ஜின் நீங்கள் வந்து மனசுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஒரு சிலது வந்து நீங்கள் எடுப்பீங்க, பட் அதை விற்கிறதுக்கே நீங்கள் தயக்கமாக இருக்கும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்லாம். என்ன நீ போய் இதெல்லாம் பண்ணுறியடா அப்படின்னு யாரை கேட்பாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு ஓகே இந்த ப்ராடக்ட் நம்ம விற்கும்போது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் ஒரு இன்ஜினியர், நான் போய் டிஷர்ட் விற்கிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் இல்லை எல்லாருமே நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு தான் கேட்டாங்க. பட் அதுலேருந்து நம்ம எப்படி இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறோம், பெட்டராக பண்ணுறோம், ப்ரீமியமாக பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது அப்படின்னு மனசை தேத்திட்டு நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோக்கான ஒரு இன்டெப்த் விளக்கம் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோ நான் சொன்னதை பார்த்துட்டு இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், அதையும் பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வந்திருப்பேன்னு புரியும் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பிஸ்னஸ் இந்த மாதிரி ப்ரைவேட் ஜாப்பில் போகிற வேலையிலேருந்து போயிட்டு அடுத்தது பிஸ்னஸில் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது இன்னும் நிறைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரியே ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இன்னொரு சைடு ஹஸ்ல்ஸ்க்கு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.